Good morning. Today we are going to discuss about POSPIN. POSPIN formula PH3. PH3 is 14th 15th family இருக்கக்கூடிய nitrogens family இருக்கக்கூடிய second elements இருக்கக்கூடிய phosphorus உடைய compound. Already phosphorus உடைய allotropes உடைய chemical properties uses எல்லாம் பார்த்திருப்போம். இப்போ phosphorus உடைய compound சொல்லக்கூடிய POSPIN பார்க்க போறோம். Okay, the POSPIN அப்படிங்கிறது ஒரு most important hydride of phosphorus. Most important hydride of phosphorus. Hydride H minus சொல்லக்கூடியது P plus. இங்க வந்து plus ஆகும், H வந்து இங்க minus ஆகி பண்ணக்கூடியது. So important hydride of phosphorus, that is POSPIN. H தான் hydride சொல்றாங்க. The most important hydride of phosphorus, that is POSPIN. Okay, POSPIN. Okay, அதோடைய first one preparations பார்க்கலாம். ஒரு 5 preparation இருக்குது. So அதில் first one preparation first preparation white phosphorus எடுத்திருக்கோம். White phosphorus action with sodium hydroxide. Sodium hydroxide ஆட் பண்றோம். Phosphorus action with sodium hydroxide in presence of inert ATM na atmosphere of carbon dioxide or hydrogen யூஸ் பண்ணிக்கலாம். carbon dioxide இருக்கு inert in presence of inert ATM, inert atmosphere of carbon dioxide அல்லது hydrogen யூஸ் பண்ணிக்கலாம், or inert atmosphere of hydrogen யூஸ் பண்ணிக்கலாம். sodium hypophosphate form ஆகுது, NaH2BO2 plus PH3 form ஆகுது. PH3 பேர் தான் POSPIN. இதுதான் POSPIN உடைய preparations. PH3 gas வந்து it is a gas, evaporate ஆகுது. POSPIN sodium hypophosphate NaH2 அல்லது PO2 form ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்படி இருக்கா, ஸோ இங்கே 3 போட்டால் 4 ஆயிரும். இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கே ஒரு இருக்கா, அது 4 ஆயிரும். ஸோ அது 3 போடுறோம். ஸோ இப்போ இங்கே நைட்ரஜன் சோடியம் 3 போட்டதால் இங்கே 3 போடணும். ஓகே, இப்படி இங்கே 3 போட்டால் ஆக்சிஜன் என்ன ஆயிரும், 6 ஆயிரும். ஸோ அப்போ ஆல்ரெடி இங்கே 3 போட்டோம், இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே 3 போட்டால் 6 ஆயிருமா, இங்கே 3 போட்டோம். ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 9 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே ஒரு 6, இங்கே 3, 9 ஹைட்ரஜன் ஆச்சு. ஈக்குவேஷன் பேலன்ஸில் இருக்குது. ஓகே, சோடியம் ஹைப்போபாஸ்பேட்டும் பாஸ்பின் லிபரேட் ஆகுது இனட் அட்மாஸ்பியரில். என்னது ஒயிட் பாஸ்பரஸோட நம்ம என்ன செய்யணும், அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கம்பைன் ஆக்ஷன் பண்ணோம்னா நமக்கு பாஸ்பின் கிடைக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன். ஓகே, இந்த அனதர் பாஸ்பின்ஸ் ப்ரிப்பேர்டு, பாஸ்பினா PH3 ப்ரிப்பேர்டு வந்து கால்சியம் பாஸ்பைடு, PHID கால்சியம் பாஸ்பைடு, calcium phosphide with water. Okay, with water hydrolysis பண்றோம். calcium phosphide சொல்லக்கூடிய metallic phosphide hydrolysis பண்றப்ப PH3 கிடைக்கும். P யும் H mingle ஆகும். C water அப்படி மீன்ஸ் HOH வச்சுக்கலாம். HOH H plus OH. ஸோ இந்த P யும் H வந்து mingle ஆகும். phosphorus valence electron வந்து 3. ஸோ PH3. H ஓட வேலன்சி 1, ஸோ PH3 ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த CAயும் இந்த OHயும் கம்பைன் ஆகும். C ஓட வேலன்சி வந்து ட்வைஸ் 2 அல்கலை எடுத்து மாட்டேன். ஸோ CaOH ட்வைஸ் ஃபார்ம் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட்டரில் இருக்கக்கூடிய H ப்ளஸும் OH மைனஸு. ஸோ இதில் வந்து இது ப்ளஸ், இது மைனஸு. பியோட வேலன்ஸ் வந்து 3, ஸோ PH3 ஃபார்ம் ஆகும். இந்த CaOH சேர்ந்தா CaOH ட்வைஸ், கால்சியங்கிறது அல்கலை எடுத்து மாட்டல் செகண்ட் வேலன்சி. ஓகே, ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 3 இருக்குது. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 3 போடலாம். இங்கே 3 போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் எத்தனை ஆயிடுது, ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 போட்டுருங்க. இங்கே 2 இருக்கிறதால இங்கே 2ல் போடணும். சைடில் தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரஜன் இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, அது மொத்தம் 12 இருக்குது. ஸோ அப்போ இங்கே 2 இருக்குது. ஸோ 6ஆல் மல்டி பண்ணால் 12ஆக மாறிடுது. ஸோ பாஸ்பின் கிடச்சிருது. ஓகே, பாஸ்பின் அனதர் ப்ரிப்பரேஷன். அதே அலுமினியம் பாஸ்பைடு, கால்சியம் பாஸ்பைடு பேர் அலுமினியம் பாஸ்பைடு. ஓகே, எல்லாமே தெரிஞ்சுங்க. பாஸ்பரஸோட வேலன்சி வந்து 3, வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, கால்சியத்தோட வேலன்ஸ் எத்தனை +2, அலுமினியத்தோட வேலன்ஸ் எத்தனை +3. நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்த்துக்கலாம். இப்போ அலுமினியம் பாஸ்பரஸ் அப்படி சேர்றப்ப
ரெண்டோட வேலன்ஸுமே த்ரீங்கிறதால ஈக்குவல் நமக்கு தேவையில்லை. ஸோ ஏஎல்பின்னு போட்டால் போதும். வேறு வேறு வேலன்ஸாக இருக்கும்போது தான் கிராஸ் மல்டி பண்ணணும். கால்சியம் வேலன்ஸ் 2, பாஸ்பரஸ் வேலன்ஸ் 3, தட் இஸ் கால்சியம் பாஸ்பேடு. ஸோ ரெண்டோட வேலன்ஸுமே 3. ஸோ இது 3 எலக்ட்ரான் கியூ பண்ணும், இது 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணுது. ஸோ அதில் ஏஎல்பி அலுமினியம் பாஸ்பேடு, அலுமினியம் பாஸ்பேடு இதோட வேலன்ஸும் 3 தான், இதோட வேலன்ஸும் 3 தான். ஸோ அலுமினியம் பாஸ்பைடு. ஓகே, ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மெட்டாலிக் பாஸ்பேடு வந்து ஒரு ஹைட்ரஜன் குளோரைடு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணோம்னா யார் ப்ளஸ்ஸு, இவங்க ப்ளஸ்ஸு, இவங்க மைனஸு. ஸோ இதில் வந்து இவங்க ப்ளஸ்ஸு, இவங்க மைனஸு. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் சேரணும். ஸோ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் பிஹெச்சும் சேரணும். நல்லா தெரிஞ்சுங்க, பியும் ஹெச் தான் சேரணும். ஃபஸ்ட்டு யார் எழுதணும், ப்ளஸ்ஸை தான் இதுலேருந்து ஆக்சுவலி இந்த ரெண்டு சேர்றப்ப இந்த பாஸ்பின் வந்து ப்ளஸ் ஆகிடுது, ஹைட்ரஜன் இங்கே மைனஸ் ஆயிரும். இங்கே இருக்கும்போது அது மைனஸாக இருக்கும், இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கப்போ இங்கே என்னது, இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், ஹைட்ரேட்டாக மாறிது. பாஸ்பரஸ் வேலன்ஸே நமக்கு தெரியும், ஹைட்ரஜன் வேலன்ஸ் வந்து பாஸ்பின் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஏஎல்லும் சிஎல்லும் கம்பைன் ஆகணும். அலுமினியத்தில் வேலன்ஸ் 3 தெரியும், சிஎலோட வேலன்ஸ் என்னது 1. ஸோ AL1 CL3. Do you understand? ஈக்குவேஷன் புரியுதா? அலுமினியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகும். ஏஎல்லும் சிஎல்லும் சேர்ந்து அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது, அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது, AlCl3. ஒருவேளை இங்கே கால்சியம் இருந்தால் CaCl2 வரும், ஒருவேளை NA இருந்தால் NaCl ஃபார்ம் ஆகும். ஸோ அலுமினியத்தை வேலன்ஸ் 3ங்கிறத மனப்பாடம் பண்ணியிருக்கணும். பாஸ்பரஸ் வேலன்ஸ் 3 தெரிஞ்சிருக்கணும். ஸோ HCl ஹைட்ரோக்ளோரைடு பாஸ்பின் அண்டு AlCl3. ஸோ ஹவு மெனி ஹைட்ரஜன் ஹியர் 3. ஸோ இங்கே 3 போட்டால் போகுது, சிஎல்லும் 3 தான் இருக்கும். ஸோ 3 போட்டால் போகுது. இது இஸ் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் பாஸ்பரஸ்ன்னு கொஸ்டின் கேட்கலாம். இது பாஸ்பினோட ப்ரிப்பரேஷன். ஆனால் ஃபோர்த் பாஸ்பின் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இது வந்து மெட்டாலிக் பாஸ்பேடை வந்து ஹைட்ராலிசிஸ் ஆசிட் ரியாக்ட் பண்ணோம்னா இதுமாரி ஃபார்ம் ஆகும். ஓகே, இது இனட் அட்மாஸ்பியரில் பாஸ்பின் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ என்ன 3 மெத்தட்ஸ் கேட்டாங்கன்னா 3 எழுதலாம். ஸோ இப்போ பாஸ்பரஸ் வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஹீட் பண்ணுறோம். ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3. H3PO2னா ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட். ஓகே, ஹைப்போ பாஸ்பரஸ் இது ஒரு O எக்ஸ்ட்ரா இருக்குது, H3PO3. ஸோ பாஸ்பரஸ் ஆசிட் எடுத்துருக்கோம். பாஸ்பரஸ் ஆசிட் எடுத்து ஹீட் பண்ணோம்னா 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் மீன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு O சேர்த்தோம்னா H3PO4 மாறும். ஒரு O சேர்த்தோம்னா H3PO4 மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் நடக்குது. ஓகே, ரிடக்ஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், தட் இஸ் ரிடக்ஷன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ PH3 ஃபார்ம் ஆகும். O மட்டும் இல்லாமல் PH3. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் ஆசிட் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணால் 2 ப்ராசஸ் செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் நடக்குது, ரெடாக்சிடேஷன் சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ ஒரே ஒரு O எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ H3PO4, தட் இஸ் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட். இது நேம் வந்து ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட், இது பேர் பாஸ்பரஸ் ஆசிட்டு. இப்போ O ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும், PH3 இருக்கும். ஓகே, புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த 3, 4 பார்க்காதீங்க. இப்போ ஹவு மெனி ஆக்சிஜன் ஹியர், இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ 3 வந்து 4 மாற்றுங்க, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இது 3ஆல் மல்டி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மட்டும் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன்ங்கிறது ரிடக்ஷன். ஸோ 2 ப்ராசஸ் இருக்குது. பாஸ்பரஸ் ஆசிட்லேருந்து பாஸ்போரிக் ஆசிட் வருது. ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் பாஸ்பரஸ் ஆசிட் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் பாஸ்பரஸ் ஆசிட், action of heat on phosphorus acid. Okay, next வந்து பாஸ்போனியம் அயோடைடு. PH4I, பாஸ்போனியம் அயோடைடு. ஓகே, ப்ளஸ் அல்கலி சொல்யூஷன் NaOH ரியாக்ட் பண்ணுறோம். NaOH பியூர் பாஸ்பின் கிடைக்குது. இது வந்து பியூர் பாஸ்பின் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பியூர் சாம்பிள் ஆஃப் பாஸ்பின் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஹீட்டிங் ஆஃப், இந்த சிம்பிள் பேர் ஹீட்டிங் ஆஃப் பாஸ்போனியம் அயோடைடு வித் காஸ்டிக் சோடா சொல்யூஷன். காஸ்டிக் சோடானா என்னது, NaOH. क्या caustic solution, क्या NaOH, क्या caustic solution, NaOH solution எடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம். ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, PH4I பாஸ்போனியம் அயோடைடு அப்படின்னு சொல்லக்கூடிய லோன் பேர் இன்வால்வ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பாஸ்பரஸ் வேலன்ஸ் வந்து 3 தான், ஆனால் 5 பாண்ட் ஆயிருக்கு பாருங்க. அப்போ என்ன இருக்கும், அதில் மேலே இருக்கக்கூடிய ஒரு லோன் பேர் இருக்குல்லையா, 2 எலக்ட்ரான் இருக்குல்லையா, அது ரெண்டுமே ஒரு ஹச்சுக்கு ஒரு ஹைட்ரஜன். ஸோ பாஸ்போனியம் ஆயிடுது. ஓகே, பாஸ்போனியம் அயோடைடாக மாறிடுது. ஓகே, பாஸ்போனியம் அயோடா மாறுது. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய NA சேர்ந்து NaO போயிடும். இந்த OHும் PH4ல் ஒரு Hச்சும் சேர்ந்து வாட்டர் எலிமினேட் ஆயிரும், H2O போயிடும். இது என்னது, PH3 மட்டும் இருக்கும். தட் இஸ் பியூர் பாஸ்பின் இஸ் அப்டைன்டு. பாஸ்போனியம் ஹீட்டிங் இது பாஸ்போனியம் அயோடைடு காஸ்டிக் சொல்யூஷன் போயிட் பண்ணோம்னா பியூர் பாஸ்பின் இஸ் அப்டைன்டு.
ஸோ NEI சேர்ந்து NEI போயிடும், இந்த OH இதில் ஒரு H வாட்டர் எலிமெண்ட் ஆயிரும். ஸோ pH3 மட்டும் ஃபார்ம் ஆகுது. ஸோ 5 ப்ரிப்ரேஷன் வந்து பாஸ்பேட்டுடைய ப்ரிப்ரேஷன் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு உடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாஸ்பினுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ் ஏ கலர்லெஸ் கேஸ், பாய்சனஸ் கேஸ் வித் ரோட்டன் ஃபிஷ் ஸ்மெல். இது 1 மார்க் பர்பஸாக பார்த்துக்கலாம். 1 மார்க் பர்பஸாக கேட்பாங்க. the rotten fish smell, the smell of the odor of phosphine அப்படின்னு கேட்டால் rotten fish smell. Okay, it is a colorless it is a poisonous gas. இது கேஸ் தான். Phosphine is a gas, colorless poisonous gas. It is another rotten fish smell. Okay, slightly soluble in water. Waterல வந்து slightly soluble ஆகும். That means phosphine slightly soluble in water. It is neutral. லிட்மஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது நியூட்ரலாக பிஹேவ் பண்ணுது. இது பாஸ்பின் லிட்மஸ் டெஸ்ட்டில் வந்து நியூட்ரலாக பிஹேவ் பண்ணக்கூடியது. இட் கண்டென்சஸ். வாட் இஸ் மை கண்டென்சஸ் அப்படின்னா வேப்பர் இன்ட்டு லிக்விடு, கலர்லெஸ் லிக்விடாக மாறுது. கண்டென்ஸ் ஆகியோட கேஸ் வந்து இந்த கேஸ் கலர்லெஸ் கேஸ் வந்து கண்டென்சஸ் மீன்ஸ் கேஸ் வேப்பர் இன்ட்டு லிக்விடாக மாறக்கூடியது. ஓகேயா, கண்டென்சஸ் டு தி கலர்லெஸ் லிக்விடு எப்போனா அட் 180 கெல்வினில் என்னது இந்த ப்ராசஸ் நடக்கும். கண்டென்சஸ் மீன் தெரியுது இல்லையா, வேப்பரைசேஷன் ஆப்போசிட். ஓகே, கேஸை வந்து லிக்விடாக மாறக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் கண்டென்சேஷன். கண்டென்ஸ் ஆகுது, கலர்லெஸ் லிக்விடாக மாறுது. எப்போ அப்படின்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகுது எப்போனா 480 அதான் 188 கெல்வின். ப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 139.5 லிக்விடாக மாறிச்சு இல்லையா. அப்போ லிக்விட் வந்து என்ன வருது, சாலிடாக மாறுது, ப்ரீஷாக வருது அப்படின்னா 139.5 கெல்வினில் ப்ரீஸ் ஆகுது. ஐ மீன்ஸ் இந்த லிக்விட் வந்து சாலிடாக மாறுது. லிக்விட் வந்து சாலிடாக மாறதான் ப்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியது. 139.5 கெல்வின். ஓகே.